ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 22/4/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் ஒரே ஒரு தந்தை தான். அவரை மாதிரி சுயநலமற்ற சேவை யாராலையும் பண்ணவே முடியாது. ஆனால் பணிவாக இருக்கார். ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஏதாவது கொஞ்சம் சேவை செஞ்சால் நான் செஞ்சேன்னு சொல்லிக்குவாங்க. பாபா குழந்தைங்களை மட்டும் சொல்ல, அஞ்ஞானிகளுமே சொல்கிறேன். புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்கு பாபா என்ன முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது? அஜாமில் போன்ற பாவிகளை எல்லாம் லக்ஷ்மி நாராயணன் போன்ற பூஜிக்க தகுந்த தேவதைகளாக ஆக்கிறதுக்காக பாபா முயற்சி பண்ணுறார். குழந்தைகளை தேவதையாக்கிறார். மற்ற ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. அதனால் குழந்தைகளே, போகிறதுக்கு முன்னாடி கணக்கை முடித்து தகுதிப்படுத்திட்டு வீட்டுக்கு போங்கன்றார். இல்லையா? கணக்கையும் முடிச்சிடணும். பெண்டிங்கே வாய்ப்பே கிடையாது. கணக்கு முடிச்சே ஆகணும். கூடவே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு, நாராயணன் ஆகிறதுக்கு தகுதிப்படுத்திக்கோங்க. அதுதான் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுறது. அப்புறம் வீட்டுக்கு வரணும். இதற்காகத்தான் பாபா முயற்சி பண்ணுறார். யாரை? அஜாமில் போன்ற பாவிகளை. ஜெயிலில் போய் கிளாஸ் எடுத்தோம், நாங்கள் மாற்றணும். ஆனால் அதை விட மிகப்பெரிய பாவி நம்ம தான்றார். நம்மை லக்ஷ்மி நாராயணன் ஆக்கிறார். பாடல்: இந்த பாவப்பட்ட உலகத்திலிருந்து அமைதியும் ஆனந்தமும் நிரம்பிய உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க பாட்டு கேட்டிங்களா? ஆக்சுவலாக ஒரு பாட்டு ஒன்று வரும், சிவாஜி பாட்டு. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். திட்டத்தட்ட இந்த அர்த்தம் தான் இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா, எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். ஏன்னா மனுஷன் இருந்தாலே துக்கம்தான். ஆனால் கலியுகத்தில் தான் அப்படி, சொர்க்கத்தில் அப்படி கிடையாது. ஸோ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும். ஸோ பாட்டை கேட்டிங்க. இது பாவப்பட்ட உலகம், புண்ணிய உலகம், புது உலகம். எந்த பாவமும் அங்கே இருக்காது. அதைத்தான் ராமராஜ்யம்னு சொல்கிறோம். இது ராவண ராஜ்யம். பாருங்கள், எல்லாம் அழுக்கா துக்கமாக இருக்கிறாங்க. அதனால தான் பதித்த பாவனா வந்து தூய்மையாக்குங்கன்னு கூப்பிட்றாங்க. எல்லா தர்மத்தை சார்ந்தவர்களும் கூப்பிட்றாங்க. அல்லாஹ், பரமபிதா, எங்களை விடுவீங்க இந்த துக்கத்திலிருந்து, எங்களுக்கு நல்ல வழிகாட்டுங்க அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாபா எப்போ வராரோ அனைத்து தர்மத்தின் ஆத்மாக்களையும் தன்னோடு அழைச்சிட்டு போகிறாருன்னு அர்த்தம். உலகத்தில் உள்ள அனைத்து மதத்தின் ஆத்மாக்களையும் அழைச்சிட்டு போங்க, வாங்கன்னு தான் கூப்பிட்டீங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் சேர்த்து தான் ராவணன் ஜெயிலில் போட்டிருக்கிறான். இந்துக்களை மட்டும் தனியாக, முஸ்லீம்களை தனியாக, எல்லாம் பாரபட்சம் இல்லாமல் அவன் எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டான். ஸோ அதனால் எல்லா தர்மத்தை சார்ந்தவர்களையும் சாந்தி தாமன்ற ஜெயிலில் போய் பாபா போட்டுடுறார். ஒரு விதத்தில் அது கூட ஜெயிலு தானே. கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. நம்மளை மட்டும்தான் குழந்தைங்களே ஜாலியாக போய் விளையாடுங்க அப்படின்னு நம்மளை அனுப்புகிறார். அதுக்கு முன்னாடி எல்லாமே அழிஞ்சாகணும். எல்லாரையும் அழிச்சிட்டு போகிறதுக்காக வரார். எல்லாரும் அழிஞ்சிடுவாங்க. ஆனால் நம்மளை சுகதாமத்துக்கு தகுதிப்படுத்துகிறார். வந்து எல்லோருக்கும் நன்மை. சொர்க்கத்துக்கு வராதவங்களுக்கு நரகத்திலேருந்து தப்பிச்சிட்டாங்கல்ல, அதுவே ஒரு நன்மை தானே. அதனால தான் அவரை அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர், சத்கதி வள்ளல்னு சொல்லப்படுது. எல்லாரும் வீட்டுக்கு போகணும் குழந்தைகளே.
எந்த மூலையில் போய் ஒளிஞ்சாலும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவார். இல்லை நான் வரமாட்டேன் இங்கே இருந்துக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அந்த நிர்வாண தாமம் சத்தத்தை கடந்த இடத்துக்கு போகணும். அமைதியாக இருக்கும் ஆத்மா. படைப்பவராகிய தந்தை ஒவ்வொருத்தருக்கும் முக்தி, ஜீவன் முக்தியை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறார். அதனால் மகிமையெல்லாம் அவர் ஒருவருக்குத்தான். எல்லா புகழும் ஒருவருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ யார் எல்லோருக்கும் சேவை செய்கிறாரோ அவரைத்தானே நினைக்கணும். அவரே சொல்கிறார், நான் தூரதேசத்தில் பரந்தாமத்தில் வசிப்பவன். ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்போ இல்லை. அதை உருவாக்கத்தான் மனிதர்கள் கூப்பிடுறாங்க. உங்களை அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன். மற்றபடி ஹிந்து தர்மம்னு ஒரு தர்மம் கிடையாது. அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். தூய்மையான தர்மம் தூய்மை இழந்ததுனால தேவதைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹிந்துன்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி இந்து தர்மத்தை யாருமே ஸ்தாபனை செய்கிறது கிடையாது. கீதை அனைத்து வேதங்களின் சிரோன்மணின்னு சொல்லப்படுது. கடவுள்தான் அந்த கீதையை பேசுகிறார். பகவானின் மகா வாக்கியம். பகவான் அப்படின்னு ஒரு சிவத்தந்தையைத்தான் சொல்ல முடியும். ஸ்ரீகிருஷ்ணரையோ லக்ஷ்மியையோ நாராயணனையோ கடவுள், தந்தை, பதித்த பாவனர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க ராஜா ராணிகள். அவங்கள அப்படி ஆக்கினவர் தான் கடவுள். யார் ஆக்கினார்? தந்தை. முதல்ல புது உலகத்தை உருவாக்குறார். அவர் உருவாக்கி அந்த புது உலகத்தில் எஜமானராக கிருஷ்ணர் ஆகிறார். ஆனால் எப்படி ஆனாருன்னு எந்த மனுஷனுக்கும் தெரியாது. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பெரிய பெரிய கோயில் கட்டுறாங்க. அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, எப்படி அவங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைச்சதுன்னு கேளுங்க. எப்படி எஜமானர்கள் ஆனாங்கன்னு கேளுங்க. யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி என்ன காரியம் செய்ததன் பலனாக அவங்க கிருஷ்ணராக பிறந்தாங்கன்னு கேளுங்க. நம்பர் 1 மகாராஜா ஆனாங்கன்னு கேளுங்க. பாபா சொல்கிறார், உங்களுடைய தர்மத்தையே நீங்கள் மறந்துட்டீங்க. இன்றைக்கி நம்ம துக்கம் அனுபவித்தா போன ஜென்மத்தில் பாவம் பண்ணோன்னு சொல்ல தெரியறவங்களுக்கு, நாராயணன் சுகபோகமாக இருந்தாரே, அதுக்கு முன்னாடி என்ன புண்ணிய காரியம் செஞ்சு அப்படி ஆனாருன்னு யோசிக்க மாட்டோம் பாருங்க. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய தர்மத்தையே நீங்கள் மறந்துட்ட காரணத்தினால தான் மற்ற தர்மத்துக்கு மாறிட்டீங்க. உங்களுடைய உண்மையான தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பற்றி மறந்துட்டதுனால, தெரியாததுனால. ஸோ இது சூப்பராக நம்ம பாதிரியார் அகத்தியனோட இன்டர்வியூ நடத்தும்போது அவர் சொன்னார், எதுக்கு இந்து மதத்துலேருந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறினாங்க, எதுக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாங்க, இந்த ஜாதினால் அப்படின்னார். அதுக்கு நாம் சொன்னோம், அதனால் மாறல பிரதர், இந்து மதத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாததுனால மாறினாங்க. இதை உருவாக்குனது யாருன்னு தெரியாததுனால மாறினாங்க. ஸோ அதை தான் பாபா சொல்கிறார், தன் தர்மத்தை பற்றி உணராததுனால தான் மற்ற தர்மத்துக்கு போனாங்க. இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, எல்லாம் அவங்கவுங்க தர்மத்துக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் தன் சுய தர்மத்துக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்தவர்கள் அவங்களுடைய தர்மத்துக்கு போயிடுவாங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் கன்று இப்போ நடப்படுது. யார் யார் எந்தெந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த தர்மத்துக்கு போய் தான் ஆகணும். இது சிருஷ்டி மரம். 3 முக்கிய கிளைகள். தேவதா தர்மம்
புத்த தர்மம், இஸ்லாமிய தர்மம், கிறிஸ்தவ தர்மம் இருக்குது. ஸோ தேவதா தர்மம் வந்து கிளை கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக வர்றது. அதிலிருந்து வர கிளை தான் இந்த 3 தர்மங்கள்: புத்த மதம், இஸ்லாமிய தர்மம், கிறிஸ்தவ தர்மம். பிறகு வளர்ச்சி அடையுது, நிறைய கிளைகள் வருது. யாருமே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. பாபா தான் சொல்கிறார், உங்கள் தர்மத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? நாமளே இப்போ தான் உண்மையிலே நம்ம தர்மத்துக்கு வந்திருக்கிறோம், தேவதா தர்மத்துக்கு. சிலர் சொல்கிறாங்க, நான் வந்து சந்நியாச தர்மத்துக்கு போக போகிறேன், ஏன்னா நான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிஷ்யன்றாங்க. அவங்க துறவற மார்க்கத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் எப்படி அங்கே போக முடியும்? துறவற மார்க்கத்தை சார்ந்தவருடைய சிஷ்யனா நீங்கள் இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர் எப்படி ஆக முடியும்? தெரியாமலே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம். எதுக்கு சன்னியாசி பின்னாடி போகிறாங்க? தூய்மையாக இருக்கிறதுக்கு தானே போகிறாங்க. அவங்களுக்கு தெரியல, நம்மளே ஆரம்பத்தில் தூய்மையாக தான் இருந்தோன்ட்டு. அதுக்கு ஒப்பிடும்போது சன்னியாசிகளுடைய தூய்மையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றார். பிறகு ராவணன் வந்து உங்களை அழுக்காக்கிட்டான். பாபா இந்த விஷயத்தை எல்லாம் புரிய வைத்து இல்லற ஆசிரமத்தை சார்ந்தவர்களாக மாத்துறார். நீங்கள் பக்தி செய்ய வேண்டியதாக இருந்தது. அந்த பக்தியின் பலனாகத்தான் பாபா நமக்கு ஜீவன் முக்தியை கொடுக்கிறார், சத்கதியை கொடுக்கிறார். பக்தியின் பலனாக சத்கதி கொடுக்கிறாரு. தர்மம்தான் சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. பாபா நம்ம தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அந்த தர்மம்தான் உலகத்தையே ஆள போகுது. உலகத்தின் எஜமானர்களாக நீங்கள் ஆக போகிறீங்க. அந்த மாதிரி சக்தியை பாபா கிட்ட இருந்து அடையிறீங்க. நம்ம தர்மம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது. இது சக்தி வாய்ந்த தர்மமா? பாலைவனம் கடலாகுது, நிலநடுக்கம் வந்துட்டு போகுது, பஞ்ச தத்துவம் பயமுறுத்திக்கிட்டே இருக்குது மனுஷனை. அங்கே எதுவுமே ஆகாது. பஞ்ச தத்துவம் கொஞ்சம் கூட பயமுறுத்தாது. அதுதான் சக்தி வாய்ந்த தர்மம். ஒரே ஒரு சர்வ சக்திவான் தந்தை தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். வேற யாருமே சத்கதியை கொடுக்கவும் முடியாது, அடையவும் முடியாது. ஸோ இங்கே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. யாரும் வீட்டுக்கு போக முடியாது. பாபா சொல்கிறாரு, நான் அனைத்து தர்மத்தினருக்கும் வேலைக்காரனாக வந்திருக்கிறேன். எப்படி சொல்கிறார் பாருங்க. பாபா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வேலைக்காரனாக வந்திருக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குற வேலையை நான் செய்கிறேன். சத்யுகம்தான் சத்கதின்னு சொல்லப்படுது. சாந்தி தாமத்தை கதி, அதாவது முக்தின்னு சொல்லப்படுது. நீங்களே முடிவு பண்ணுங்க, எது மிக உயர்ந்தது, கதியா சத்கதியா? ஏன்னா கதி எல்லாரும் தான் அடைவாங்க, ஆனால் சத்கதி எல்லாரும், அதை வர்றதுக்கு பேர் சத்கதி, ஆனால் ஒரிஜினல் சொர்க்கத்தை நாம் தான் அடைகிறோம். சத்யுகத்தின் ஆரம்பத்தில் வர்றது தான் மிக உயர்ந்தது. பாபா சொல்றார், ஹே ஆத்மாக்களே, நீங்கள் எல்லோரும் சகோதர சகோதரர்கள். அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறீங்க. ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய பிரிவுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். பிரிவுக்கு போகிறதுக்கு தகுதிப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன். நமக்கு அன்பாக சொல்லி மேலே ஏற்றி விடுறார். மற்றவங்கள அடித்து உதச்சி போ, அவனை பிடிச்சி காலை பிடிச்சி தொங்கு, அப்படி அனுப்புகிறார் இல்லையா? நம்ம கிளையாக இது மெயின் தண்டாக இருப்போம், அவங்க கிளையாக தொங்கிட்டு இருப்பாங்க. மொத்தத்தில் எல்லாரும் அடித்து உதச்சாவது தகுதிப்படுத்தி அனுப்புகிறார். தானாக தகுதி அடையலைன்னா கண்டிப்பாக தண்டனை அடையணும். தங்களுடைய கர்ம கணக்கை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும்.
அதுக்கு தான் நம்மளை முன்னாடியே முடிக்க சொல்லிடுறார். முன்னாடியே முடிச்சிடுங்க. எதை பார்த்தாலும் சின்ன காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே வரலைன்னா முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஏன்னா அதன் மூலமாக தான் உங்களுக்கு கணக்கு முடிக்கிறதுக்கு வரும். நீங்கள் கம்முன்னு ஆடாத அசையாத சில மாதிரி இருந்தால் போயிடும், அவ்வளோதான். நாம் போக வேண்டிய இடம் முதல்ல சாந்தி தாமம், பிறகு சுகதாமம், சொர்க்கம். நான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறேன், அதற்காகத்தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். யார் அஜாமில் மாதிரி முற்றிலும் பாவிகளாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆத்மாக்களை நான் தேவதையாக்குறேன். அப்படி இருந்தவங்கள தான் அப்படி ஆக்குறேன். எப்போ நீங்கள் பாவ மார்க்கத்துக்கு போனீங்களோ அப்போத்திலிருந்தே ஏணிப்படியில் இறங்கிக்கிட்டே வந்துட்டீங்க. இந்த 84 பிறவி ஏணிப்படி, இறங்குற படி. ஏறுறதுக்கு படிக்கட் கிடையாது, அப்படியே ஒரே ஜம்ப்பு தான். இறங்குறதுக்கு தான் படிக்கட். சதோ பிரதானத்திலிருந்து சதோ, ரஜோ, தமோ, தமோ பிரதானம், இப்படி இறங்குறோம் படியாக. இப்போ ஒரே ஜம்ப், ஹை ஜம்பில் ஏற சங்கம யுகத்தில் இருக்கிறோம். ஒரே தடவை தான் நான் வரேன் குழந்தைகளே, பயன்படுத்திக்கோங்க. எவ்வளோ ஹைட்டு ஏறுறீங்களோ ஏறிக்கோங்க. அப்புறம் அங்கேருந்து இறங்கி வர வேண்டியது தான். எவ்வளோ தூரம் ஏறினீங்களோ அங்கேருந்து இறங்க வேண்டியது தான். ஸோ உச்சிக்கு போயிடணும், அதுதான் பெஸ்ட்டு இல்லையா? சில குழந்தைங்க அந்த சர்க்கா மரம் ஏறுறது அந்த ஏணியில் ஏறுறதுக்கு பதிலாக அப்படியே அந்த சர்க்கா மரத்திலே ஏறுவாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே இறங்குவாங்க. ஒரு சிலர் அதிலேயே மேலே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மேலே போகணும். உதவி செய்கிறதுக்கு பாபா வந்திருக்கிறார். நான் ஒன்றும் இப்ராஹிம் உடம்புலையோ, புத்தர் உடம்புலையோ, இயேசு உடம்புலையோ, வள்ளலார் உடம்புலையோ வரல. ஒரே ஒரு பிரம்மா உடம்புல மட்டும்தான் வரேன். உயர்ந்ததிலும் உயர்ந்த இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் வரேன். ஸோ இது வரைக்கும் வந்தது எதுவுமே நான் கிடையாது. ஸோ அதனால்தான் பிதாவே என்னை ஏன் கைவிட்டேர்னு இயேசு சொன்னதுக்கு காரணம் என்ன? அவர் உடம்புல முதல்ல பிதா கிடையாது, கிறிஸ்து. அது ஆயில் முடிஞ்சிச்சு, போயிடுச்சு. இப்போ பாபா சொல்கிறதெல்லாம் அப்பாவை ஃபாலோ பண்ணுங்க. என் ஒருவனை மட்டும்தான் நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு பாபா சொல்கிறார். எல்லா ஆத்மாக்களுக்கும் சொல்கிறார். என்ன நான் அப்படி கஷ்டமாக சொல்கிறேன்? என்ன நினைவு பண்ணிக்கிட்டே இருன்றான், அவ்வளோதான். நினைக்க நினைக்க அந்த நினைவு ஜோதியில் உங்களுடைய பாவங்கள் எரிஞ்சு சாம்பலாயிடும், யோக அக்னியில். அதனால்தான் இதை யோக அக்னின்னு சொல்கிறோம். அந்த யோக அக்னியில் பிறந்த உண்மையான பிராமணர்கள் நீங்கள். உண்மையான திரௌபதி நெருப்பில் பிறந்தாங்கன்னாங்க இல்லையா, அது நீங்கள் தான். காமம்ன்ற நெருப்பில் இருந்து எழுந்திருச்சு ஞானம்ன்ற நெருப்பில் உட்காந்துட்டீங்க. காமம்ன்ற நெருப்பில் உட்காந்தா நீங்கள் எரிஞ்சிடுவீங்க, ஞானம்ன்ற நெருப்பில் உட்காந்தா காமம் எரிஞ்சிடும். ஒரே ஒரு தந்தை தான் இதையெல்லாம் புரிய வைக்கிறார். கிறிஸ்துவாக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், எல்லாரும் அந்த ஒருவரைத்தான் நினைவு பண்ணாங்க. ஆனால் யாருக்கும் அவரை துல்லியமாக தெரியாது. கரெக்டாக அவரை தெரிந்த ஆஸ்திகர்கள் நீங்கள் மட்டுமே. ஆஸ்திகராக இருக்கிறது நீங்கள் தான். படைப்பவரையும் அந்த படைப்பவரின் படைப்பையும் நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அப்பா கிட்ட இருந்து. ரிஷி முனிவர்கள்லாம் எங்களுக்கு தெரியாது, படைப்பையும் தெரியாது, படைப்பவரையும் தெரியாது தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாபா சொல்கிறார், என்னுடைய உண்மையான படைப்பு எது தெரியுமா? சொர்க்கம். அதனால்தான் அது சத்திய கண்டம், சத்திய யுகம்னு சொல்கிறது. அங்கே துக்கத்தின் பேர் அடையாளமே இருக்காது. அப்படிப்பட்ட கடவுளை போய் உனக்கு கண்ணு இருக்குதா, இவ்வளோ துக்கத்தை கொடுக்குறியே அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்கே இவ்வளவு துக்கம் இருக்குது, ஆயுளெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஆனால் இதை நான் படைக்கலை, நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. தேவதைகளுடைய ஆயுள் எப்படி இருக்கும் தெரியுமா? 150 வருடம். எப்படி அவ்வளோ நீண்ட ஆயுள்? ஏன்னா தூய்மையான யோகிகள். இங்கே ஏன் ஆயுள் கம்மியாக இருக்குது? ஏன்னா இங்கே அழுக்கான போகிகள்,
புலன் இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க புழு மாதிரி. இந்த ஏணிப்படியில் இறங்க இறங்க உங்களுடைய ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் திடீர் மரணமும் நடந்துக்கிட்டே இருக்குது. 21 ஜென்மத்துக்கு எந்த நோயும் வராத அளவுக்கு ஆரோக்கியமாக ஆக்குறார். அப்படிப்பட்ட தந்தைக்கிட்ட இருந்து உங்களுடைய முழு ஆஸ்தியை நீங்கள் அடையணும் இல்லையா? ஆத்மாக்களாகிய நீங்கள் ரொம்ப புத்திசாலிகளாக மாறணும். மாயா உங்களை முட்டாளாக்கி ஒரு செகண்டில் ஆஸ்தி அழிச்சிட்டு போயிடுவான். அதுக்கு தான் சொல்கிறார் புத்திசாலி ஆகணும். 21 ஜென்மத்துக்கு சொத்தை சேர்க்கணுன்னா அந்த புள்ளி மட்டும்தான் தெரியணும். பரமாத்மா புள்ளி மட்டும்தான் தெரியணும். சுற்றி எது வந்தாலும் கண்ணுக்கே தெரியக்கூடாது. அதுதான் புத்திசாலி குழந்தைங்க. ஸோ எந்த விதமான துக்கமும் இல்லாத ஒரு இடத்தை 2500 வருடத்துக்கு அனுபவிக்கிறதுக்கு கொடுக்குறார் ஆஸ்தியாக. அங்கே அழுவுறது கத்துறது எல்லாம் முடிஞ்சிடும். அமைதியே அமைதி. இன்னைக்கு எங்கேயாவது அமைதி இருக்குதா? சரி, நம்ம வீட்டில் டிவி இல்லைன்னா கூட அக்கம் பக்கத்தில் அலற ஓடுறாங்க. சொர்க்கத்தில் ஃபுல்லாக அமைதி, நிசப்தம், அவ்வளோ இனிமையாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் நடிகர்கள். ஆத்மாக்கள் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கும். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. கர்மம், விகர்மம், அகர்மம் மூணுத்தையும் புரிய வைக்கிறார். கர்மம் எல்லா காரியத்தையும் குறிக்கும். விகர்மம் பாவக்காரியம் கலியுகத்தில் செய்கிற காரியத்தை குறிக்கும். அகர்மம்ன்றது சொர்க்கத்தில் நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டீங்க. ஆனாலும் அந்த கர்மத்திற்கு பலன் கிடையாது. ஏன் பலன் கிடையாதுன்னா, இப்போ நீங்கள் பண்ணுற சுகமான கர்மத்தின் பலன்தான் சொர்க்கமே. அதனால் அங்கே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பலனை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் எப்போ நரகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள்லாம் வருவாங்க? அதனால் அங்கே உங்களுக்கு பலன் கிடையாது. இங்கே நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க 2500 வருஷம் என்னென்ன பதவி அடைய போகிறீங்கன்றது. இப்போ எவ்வளோ கவனமாக இருக்கும் பாங்க. 2500 வருஷத்து ஜாதகத்தை நீங்கள் எழுதுறீங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது பிராமணர்களுக்கும் பகல் இரவு தான். எது பகல்? சத்தியுக திரேதாயுகம், சொர்க்கம். ஸோ உங்களுடைய பகல் வரப்போகுது. மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த ராத்திரி? பக்தி முடிய போகிற ராத்திரி. அந்த நேரம்தான் பாபா வரார், சிவன் வரார், சிவனுடைய ஜென்மம் உருவாகுது. ஸோ இப்போ ஞானம் விடிய ஆரம்பிக்குது, இரவு முடிய ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் தான் சங்கம யுகம். மீண்டும் சொர்க்கவாசிகளாக ஆகிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு நாட்களாக இருட்டில் தடுமாறிட்டு இருந்தீங்க. உங்களுடைய சொத்தையெல்லாம் இழந்து அங்கே இங்கேன்னு மண்டையை உடச்சிட்டு இருந்தீங்க. இங்கே கடவுள் இருப்பாரா, அங்கே கடவுள் இருப்பாரா, இங்கே போனால் சொர்க்கம் கிடைக்குமா, இங்கே போனால் முக்தி கிடைக்குமா? பாபா சொல்கிறார், அலையாத குழந்தை என் கையை பிடிச்சிக்கோ, நான் உன்னை ஜோராக இட்டுட்டு போகிறேன் சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும். நீங்கள் சுகதாமத்தில் வசிப்பவர்களாக இருந்தீங்க. 84 பிறவிகள் எடுத்து எடுத்து துக்கம் நிரம்பிய இந்த உலகத்துக்கு வந்துட்டதுனால தான் என்னை கூப்பிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுது நாம் இந்த இடத்தை சார்ந்தவன் கிடையாது. இங்கே எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, நம்ம இருந்த இடம் இது கிடையாதுன்னு தெரியுது. அதனால் பாபா வாங்க பாபா, எங்களை அழைச்சிட்டு போங்க பாபான்னு இந்த பழைய உலகத்தில் கூப்பிட்டீங்க. ஆனால் இது உங்கள் உலகம் கிடையாது, இது உங்கள் உலகம் கிடையாதுன்ற. இந்த சவுதி நாடுகள்லாம் இங்கேருந்து ஏதோ ஒரு வேலை கொடுக்குறேன்ட்டு போய் ஒட்டகம் மேய்க்க விடுவாங்களே, பாஸ்போர்ட்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு. அவனுக்கு எப்படி இருக்கும், எப்படியாவது தப்பிச்சா போதும், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கணுன்றார். அதுக்காக தான் இதை சொல்கிறார், இது உங்கள் உலகம் கிடையாது இல்லையா? சவுதி உங்கள் நாடு கிடையாது, போய் மாட்டிக்கிட்டீங்க அடிமையாக. அதே மாதிரி தான் இந்த ராவண ராஜ்யம் உங்களது கிடையாது. ஆனால் இங்கே இருந்துக்கிட்டே புது உலகத்தை நீங்கள் உருவாக்குறீங்க யோக பலத்தினால. அதுக்கு என்ன பண்ணணும்?
இரட்டை அஹிம்சைவாதிகளாக ஆகணும். அது என்ன இரட்டை அஹிம்சைவாதிகள்? உங்களுடைய பார்வையில், வார்த்தையில், எண்ணத்தில், செயலில் கோபமும் இருக்கக்கூடாது, காமமும் இருக்கக்கூடாது. அதுதான் இரட்டை அஹிம்சைவாதிகள். காமவாலும் செலுத்தக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. 5000 வருடத்துக்கு ஒரே முறை நான் வருகிறேன். ஏன்னா இது 5000 வருட காலச்சக்கரமே தவிர லட்சக்கணக்கான வருட கல்பச்சக்கரம் கிடையாது. ஒருவேளை லட்சக்கணக்கான வருடம் ஒரு கல்பத்துக்கு இருந்துச்சுன்னா இந்நேரம் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும், நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் மனிதர்கள் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், ஒவ்வொரு கல்பத்திலும் நான் வருகிறேன், எனக்கும் பாகம் இருக்குது இந்த நாடகத்தில். என் பாகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியாது. இதுதான் பாபா கட்டுப்பட்டு இருக்கிறது. அங்கே நான் சண்டை போட மாட்டேன்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு இல்லை, நிறைய பேருக்கு தோணும், ஐயோ ஏன் இவர் போட்டால் நல்லா இருக்குமே. அதே தான் பாபா சொல்கிறார், நான் சண்டை போட மாட்டேன், நீ தான் மாயாவோட சண்டை போடணும். ஆனால் நான் வழி சொல்கிறேன், ஏன்னா என்னுடைய பாகம் அவ்வளவுதான். என்னுடைய பாகத்தில் இல்லாததை நான் பண்ண மாட்டேன். இது மிகப்பெரிய ரகசியம். நாடகத்தில் நானும் கட்டப்பட்டு இருக்கிறேன், நாடகத்தின் பந்தனத்தில். என்னை எப்போ நாடகம் அனுப்புதோ அப்போ தான் நான் வரேன், சரியான நேரத்தில் வந்து சொல்கிறது என்ன, மன்மனாபவ. யாருக்கும் இதோட அர்த்தம் தெரியறது கிடையாது. பாபா சொல்கிறார், தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்யுங்க, என் ஒருவனை மட்டும் நிரந்தரமாக நினைவு செய்யுங்க, மீண்டும் தூய்மையாயிடுவீங்க. தூய்மை இழக்கிறதுக்கு காரணம் உடம்புன்னு நினச்சது. ஸோ உடம்பே நான் கிடையாது. அப்போ அந்த உடல்னு நினைத்து நீங்கள் நினைத்த எதுவுமே உங்களது கிடையாது. அதான் தேகத்தின் அனைத்து தர்மமும். தேகத்தின் மதம் மட்டும் கிடையாது. அந்த தேகம்னு நினைத்ததனால நீங்கள் செய்தது, பேசுனது, பார்த்தது எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்க. ஆணுன்னு நினச்சி பெண்ணை ஒரு மாதிரி பார்த்தது, ஒரு பெரிய பணக்காரன் நினச்சிட்டு ஏழையை ஒரு மாதிரி பார்த்தது, அழகானவன் நினச்சிட்டு அசிங்கமானவனை ஒரு மாதிரி பார்த்தது, புத்திசாலின்னு நினச்சிட்டு முட்டாளை ஒரு மாதிரி பார்த்து, அத்தனையும் மறந்துடுங்க. வெறும் ஆத்மா, வெறும் ஒளி புள்ளி. எல்லாத்தையும் தேகத்துலேருந்துலாம் விடுபட்டுட்டேன், அந்த மயக்கத்துலேருந்துலாம் விடுபட்டுட்டேன். என் ஒருவனை மட்டும் நினைவு பண்ணு, மறுபடியும் தூய்மையாயிடுவேன்ற. அந்த தேகத்தை வெட்டிக்கிட்டே இருக்கணும். காளி தன் கையில் ஒரு அரக்கனுடைய தலையை வச்சுருக்கிறாங்க, அது உண்மையிலே காளியோடைய தலை இல்லையா? தன்னுடைய தேக உணர்வை அறுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ மீது என்ன இருக்குது? ஆத்மா தான் இருக்குது. ஸோ ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினை, தேகத்தின் தர்மத்தை தியாகம் செய்து என்னை நினை. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் கூட அழுத்தம் வேற, அது நமக்குள்ளே உருவாக்கக்கூடிய தாக்கம் வேற. ஸோ அப்படி இருக்கத்தான் நீங்கள் தூய்மை ஆவீங்க. மறுபடியும் குழந்தைங்க அப்பாவை நினைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நினைவு மறந்துக்கிட்டே இருக்கும், வழிக்கு போயிடும்ன்றார் இல்லை? இது விஸ்வவித்யாலயம், ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம். இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தை உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. கடவுளே வந்து ஒட்டுமொத்த உலகத்தை மாற்றுறதுக்கான ஞானத்தை கற்றுக் கொடுக்குறார். உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா? பெரிய பெரிய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சி இந்த உலகத்தை மோசமாக தான் மாற்றிட்டு இருக்கிறாங்க, சொர்க்கமாக மாற்றுறாங்க. ஆனால் பாபா பாருங்க, நரகத்தை சொர்க்கமாக்கி உங்களை ஆட்சி செய்கிறதுக்கான ஞானத்தை கொடுத்து உங்களை தகுதிப்படுத்துகிறார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. சிவபாபாவுடைய பாக்கியசாலி ரதம் இந்த பிரம்மா பாபா. அதில் பிரவேசமாகிறார். இப்படித்தான் சிவனுடைய ஜென்மம் ஏற்படுதுன்னு யாருக்கும் தெரியாது. பேருரூபத்திற்கு அப்பாற்பட்டவர், பேருரூபத்திற்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லிடுறாங்க.
கரெக்டாக உடல் எடுத்தால் தானே பேர் இருக்கும். அவர் உடல் எடுக்கலை, ஆனால் அது அவங்களுக்கு தெரியல. ஆனால் இன்னொருத்தர் உடலில் வருவாருன்னும் தெரியல. பாபா சொல்கிறாரு, பேரு ரூபத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள் இருக்கவே இருக்காது. ஆகாயத்தை கூட ஆகாயம்னு பேர் சொல்கிறாங்க தானே, அது ஒரு வெற்றிடம் தான். ஆனால் அதுக்கும் ஒரு பேர் கொடுக்குறாங்கல்ல. ஸோ பாபாவுடைய பேர் கல்யாண்காரி. சிவன்னா கல்யாண்காரி, நன்மை செய்யக்கூடியவர்னு அர்த்தம். பிறகு அவருக்கு பக்தியில் பலவிதமான பேர்களை கொடுத்துட்டாங்க. பபுல்நாத். பபுல்நாத்னா என்ன? முட்களின் தலைவன். மலர்களின் தலைவன் கிடையாது, முட்களின் தலைவன். கலியுகத்தில் வசிப்பவர்கள் முட்கள். அந்த முட்களுக்கு ஞானத்தை கொடுத்து மலராக்குறார். அதனால் அவர் முட்களின் தலைவன். பாருங்களாம், சிவனுடைய அவதாரத்திலெல்லாம் மீன் விற்கிறவனாக வருவார், படகோட்டியாக வருவார் இல்லையா? அப்படி கீழானவர்களாக நம்ம இருக்கும்பொழுது நம்மை மேலானவராக மாற்றுறதுக்கு வரார். நம்மை காமவால் வீசுவதிலிருந்து விடுவிச்சு தூய்மை ஆக்கிறதுக்காக வரார். துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள் பிரம்ம மகா தத்துவத்தையே கடவுள்னு புரிஞ்சுக்கிட்ட அதை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பிரம்ம மகா தத்துவத்தில் யோகம் வைக்கக்கூடிய யோகி, அதனால்தான் பிரம்ம யோகி, பிரம்ம ரிஷி அப்படிலாம் பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் அது வசிக்கிற இடமே தவிர கடவுள் கிடையாது. அதை பிரம்மாண்டம் அப்படின்னும் சொல்கிறோம். அந்த பிரம்மத்தையே கடவுள்னு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதோடு நம்ம கலந்துடுவோம் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆத்மாவை அழியக்கூடியதாக ஆக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஆத்மாவை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்னு கீதையில் சொன்னதை பொய்யாக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. கலக்கிறதுனா என்ன அர்த்தம்? மீண்டும் பிறக்கிறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆத்மானு ஒன்று இல்லை, அப்படியே அழிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் அப்படி கிடையாது. ஸோ பாபா மட்டும்தான் உண்மையை உள்ளது உள்ளபடி சொல்லி அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். அதனால தான் சிவனுடைய வருகை, அவருடைய ஜென்மம் மட்டுமே வைரத்துக்கு சமமானது. அவருடைய பிறந்த நாள் மற்றவர்களுடைய பிறந்த நாளும் சோழிக்கு சமமானது. ஆனால் சிவபாபா பிறந்த நாளைக்கு எங்கேயாவது போஸ்டர் பார்த்துருக்குறீங்களா? வேணால் சிவராத்திரி அப்போ ஏதாவது கும்பாபிஷேகம் நடக்குது, பக்தர்கள் வரவும் காணிக்கை செலுத்தவும், இப்படி தான் இருக்குமே தவிர சிவன் இந்த பூமியில் வந்திருக்கிறார், அவருக்கு இத்தனை வயது, அவருடைய பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடுவோம், அப்படி எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? ஆனால் மனுஷன், அரசியல்வாதி, இவங்க பிறந்த நாள்லாம் அப்படியே ஊரெல்லாம் போஸ்டராக இருக்கும். அவங்க என்ன உங்களுக்கு சத்கதியை கொடுத்தாங்க? சிவபாபா தான் சத்கதி கொடுக்கிறார். அதனால தான் அவரை வைரம் மாதிரின்னு சொல்கிறார். அவர் தான் உங்களை தங்க யுகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அவர் கொடுக்குற இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நாம் தேவதையாகிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஞானம் இருக்காது. லக்ஷ்மி நாராயணன் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் இருக்காது அவங்கக்கிட்ட. குழந்தைங்க பாட்டு கேட்டிங்களே, அது என்ன சொல்லிச்சு? எங்கே அமைதியும் சுகமும் இருக்குதோ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு பாட்டு பாடிச்சு. அமைதி இருக்கிற இடம் சாந்தி தாமம், சுகம் இருக்கக்கூடிய இடம் சுகதாமம். அழைச்சிட்டு போக பாபா வந்துட்டார். நீங்கள் ரெடியா? அங்கே திடீர் மரணமே இருக்காது. ஸோ துக்கப்படுறதுக்கான எந்த வேலையும் கிடையாது. இங்கே குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு லேட் ஆகிடுச்சுன்னா பதறாங்க. மனைவி வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா பதறாங்க. பெண் குழந்தை வீட்டுக்கு போயிட்டு லேட் ஆகிடுச்சி அப்படின்னா பதறாங்க. அங்கே அந்த பதற்றமே இருக்காது. யாருக்கும் ஒன்றாகாது. மனிதர்களுக்குள்ளேயும் விஷம் கிடையாது, உடம்புலையும் நோய் கிடையாது, திடீர் மரணமும் வராது. அந்த மாதிரி சுகம் நிரம்பிய உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக
வந்திருக்கிற குழந்தைங்களே வாங்க அப்படின்னு பாபா கூப்பிட்றார். ஸோ சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக வந்த பாபாவுக்கு அன்பு நினைவுகளும் வணக்கமும் நாம் சொல்கிறோம். இரவு வகுப்பு பாபா சொல்கிறாரு, மீண்டும் சூரிய சந்திர வம்சத்தை நான் இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறேன். உங்களை மாதிரி ஞானம் அறிந்தவரும் கிடையாது, தூய்மை ஆகிறவங்களும் கிடையாது. கடவுள் வந்துட்டார் அப்படின்னு கேட்டால் அவங்க நினைவு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் போக போக இதையெல்லாம் பார்ப்பீங்க. இன்றைக்கி உங்களை கண்டுக்காதவங்களும் கடைசியில் கடவுளை உழுந்து உழுந்து கும்பிட்றத பார்த்தா நமக்கே பயம் வந்துடும். ஐயோ நமக்கு முன்னாடி போயிடுவாங்களான்னு பயம் வந்துடும். ஸோ அதை பார்த்து நம்ம கம்முன்னு இருப்போமா, நம்ம இன்னும் வெறித்தனமாக நினைக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி போட்டி வந்து தான் நினைப்பீங்களா? இப்பயே நினைங்க. ஏன்னா அந்த பதற்றத்தில் நினைக்கிறது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக அன்பாக இருக்காது. பவர்ஃபுல்லாக இருக்கலாம், அன்பாக இருக்காது. போக போக லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா வாயுமண்டலம் அப்படி இருக்குன்ற அந்த நேரம் விதண்டாவாதம் பேசுகிறது, திமிர்த்தனமாக பேசுகிறதெல்லாம் முடியாத அளவுக்கு அடித்து உதச்சி வச்சுருப்பார் கடைசி நேரத்தில். அந்த மாதிரி அவன் எல்லாம் மரண பயத்தில் இருப்பாங்க. அந்த நேரம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் மதச்சண்டை எல்லாம் அவங்க எல்லாத்தின் மீதும் நம்பிக்கை இழந்துடுவாங்க. கடைசியில் நடக்கிற யுத்தத்தில் மதத்தின் பேராலே நடக்கும். அப்போ நம்பிக்கை இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ எல்லோருக்கும் இது டச் ஆகும். எப்படி டச் ஆகும்? உதாரணத்துக்கு இப்போ நம்ம பைபிள் சேனல் வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுஜோ பிரதர், மலையாளி பிரதர், அவர் சொல்கிறார், நம்ம ஞானத்தை அப்படியே சொல்கிறார். அவருக்கு ஒரு 16 வருடமாக தனக்குள்ளே இருந்தே இது கேட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறார். ஸோ ஏதாவது பிகே ஆத்மா உள்ளே போய் மாற்றுதா, இல்லை பாபா வேறு ஏதாவது மேஜிக் மூலமாக மாற்றுறாரா தெரியல. அந்த மாதிரி கடைசியில் டச் ஆகுன்றார் எல்லாருக்கும். இதுதான் உண்மைன்ட்டு அவர் சொல்கிறார். ஒரே ஒரு கூட்டம் மட்டும் எல்லா மதத்தில் இருந்தும் விலகி இருக்கும், அங்கே தான் சத்தியம் இருக்கும், அவங்க தான் கடவுளுடைய செய்தியை உலகம் ஃபுல்லாக பரப்புவாங்க, அது ரொம்ப சின்ன கூட்டம்ன்றார். நம்மக்கிட்டே தான் சொல்கிறார். ஆனால் அதுதான் நம்ம கூட்டன்றதை அவர் உணர்ந்தாரா அப்படிங்கிறது நமக்கே புரியாத புதிராக தான் இருக்குது. ஸோ அப்போ உங்களுடைய சத்தம் பரவ ஆரம்பிக்கும். சொர்க்கம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது, எல்லாருடைய மரணமும் தயாராகிட்டு இருக்குதுன்றார். எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா? சொர்க்கம் உருவாகிட்டு இருக்கு, எல்லாருடைய மரணமும் தயாராகிட்டு இருக்குது, சவப்பெட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறார். கடைசி நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மூச்சு திணறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காதுன்றார். அப்படி ஒரு செகண்டில் உயிர் பிரிகிற மாதிரி. இன்னும் போக போக அப்படி பொத்து பொத்துன்னு விழும்போது கடவுளை தேடி வரமாட்டாங்க. எந்த காரணமும் இல்லாமல் டக்கு 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 டக்குன்னு விழும்போது, எதை சாப்பிட்டாலும் சாகும்போது அவன் நான்வெஜ் சாப்பிடுவானா? அதுக்கப்புறம் எப்போ புல் கடிச்சாலும் பரவாயில்ல நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன்னு சாப்பிடுவான். இப்போ பாலஸ்தீனத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டிருக்கிறோம். இன்னும் போக போக நிறைய பேர் இங்கே பாரதத்தில் நிறைய புரிஞ்சுக்குவாங்கன்றார். பாபா குழந்தைங்களும் சேர்த்து தான். ஏன்னா அப்படியே அலட்சியமாக கேட்டுட்டு இருந்தாங்களா, ஐயோ பாபா சொன்னதெல்லாம் நடக்குதே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் அந்த நேரத்தில் இங்கே இருக்க மாட்டீங்கன்றார். எங்கே மதுபனில் 1969க்கு முன்னாடி வந்த முரளி இது, சாக்கார முரளி இல்லையா? அப்போ சொல்கிறார், அந்த நேரம் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க. சிலர் இறந்து கூட போயிருப்பீங்க. யார் முந்தைய கல்பத்தில் இங்கே இருந்தார்களோ அவங்க தான் அப்பவும் இருப்பாங்கன்றார். அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு பாபாவின் நினைவில் இருப்பீங்க. சத்தமெல்லாம் ஓஞ்சிடும். பிறகு நீங்கள்
ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்கிறதுலையே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்றார். வேறு எதுவும் இருக்காது, வேறு எந்த வேலையும் இருக்காது, இதிலையே இருப்பீங்க. ஸோ அப்போ அதுக்குள்ளே நீங்கள் சுகபோகமாக பாபா நினைவிலே இருந்து அந்த அதீந்திரிய சுகத்தை அடைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த நேரம் பசி இருக்காது, நிம்மதியாக நினைவில் இருப்பீங்க. இல்லைன்னா பசியில் மாட்டிக்குவீங்க. ஸோ இது எல்லாத்தையும் விலகி சாட்சியாளராக நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய வலி கொடுக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களை பார்ப்பீங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எல்லா இடத்துலையும். அப்போ எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்களாம் உலக அழிவு நடக்க போகுது. இன்றைக்கி யாரோ சொன்னாங்க, அவங்க ஆஃபீஸ்லேயே சொல்கிறாங்களாம், அவ்வளோதான்ப்பா உலகம் அழிய போகுது அப்படின்னு பேசிக்கிறாங்களாம் அஞ்ஞானிகளே. உலகம் மாறப்போகுது அப்படின்னு. ஸோ மாறுறது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம்ல, எவ்வளோ அதிவேகமாக பார்க்குறோம் இப்போ மாற்றத்தை. ஸோ நம்முடைய புத்தியும் சொல்லுது உலகம் அழியும் பாம் போட்ட உடனே. ஸோ ஒருவரை ஒருவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாம் போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுன்றாங்க. அதுதான் ஐநா சபை அங்கெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறதெல்லாம் அதுக்கு தான். அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் பயன்படுத்தாதவன் எதுக்கு அதை உருவாக்குறான்? பாபா எப்படி கேட்குறாரு, போடுறதுக்கு தானப்பா உருவாக்கியே வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படணுன்றார். ஏன்னா நமக்கு புது உலகத்தை வர வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம். புது உலகம் உருவாகிட்டு இருக்குது. இந்த பழைய உடம்புல இருந்துட்டு பழைய உலகத்தில் கணக்கை மட்டும் நீங்கள் முடிச்சுட்டு வந்துடுங்கன்றார். ஒரே ஒரு தந்தை தான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். துக்கத்தின் பேரடையாளமே இருக்காது. ஒரு தந்தை தான் ஸ்தாபனை பண்ணுறாரு. கடவுள் உருவாக்கின உலகத்தில் துக்கம் இருக்குமா? அதனால தான் அது பேரே சொர்க்கம். எப்படி இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ அதேமாரி போக போக நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்துடும். அதே மாதிரி யாருக்கு அனுபவம் ஆகணும்னு இருக்குதோ அவங்களுக்கு நிறைய அனுபவம் ஆகும். போக போக இறுதியில் ரொம்ப நினைவு யாத்திரையிலே மூழ்கி கிடப்பீங்கன்றார். அப்படியே அந்த போதையிலே இருப்பீங்கன்றார். இப்போ கொஞ்சம் நேரம் இருக்குது. ஒன்றும் இல்லை, பாபா குழந்தைங்க சேவையில் என்ன தான் பிஸியாக இருந்தாலும் பஸ்ஸில் எங்கேயாவது போட்டுமே தானாகவே பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஒரு வேலை இல்லைனாலே டக்குன்னு பாபா கிட்ட புத்தி போகுது பாருங்கள். ஸோ அதிகமாக நினைப்பாங்கன்றார் கடைசியில். ஆனால் நீங்கள் சேவை பண்ணும்போதே நினைவிலே சேவை பண்ண முயற்சி பண்ண தான் சேவை இல்லாத போது தானாகவே நினைவு வரும். இப்போ கொஞ்சம் நேரம் இருக்குது. முழு முயற்சி பண்ணலைன்னா உங்களுடைய பதவியெல்லாம் குறைஞ்சிடும். முயற்சி பண்ணி தான் நீங்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியும். அந்த நேரத்தில் உங்களுடைய நிலை ரொம்ப நல்லா இருக்கும். காட்சியும் கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு கல்பத்திலும் ஏற்பட்டது மாதிரி உலகழிவும் நடக்கும். யாருக்கு நிச்சய புத்தியும் இந்த காலச்சக்கரம் பற்றிய ஞானமும் இருக்குதோ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா? ஏன்னா உலகம் அழியுது அழியுது அழியுதுன்னு அவங்க துடிக்க, சொர்க்கம் வருது சொர்க்கம் வருதுன்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஆன்மீக குழந்தைகளே, குட் நைட் அப்படின்னு பாபா சொல்கிறார். இரட்டை அஹிம்சாவாதியாகி நரகத்தை சொர்க்கமாக்குற சேவையை யோக பலத்தின் மூலமாக செய்யுங்க. யோக பலத்தின் மூலமாக நரகத்தை சொர்க்கமாக்குங்கன்றார். தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பாபாவை முழுசாக ஃபாலோ பண்ணுங்க. உண்மையான பிராமணனாகி யோக அக்னியில் பாவத்தை எரியுங்க. அனைவரையும் காம சிதையிலிருந்து எழுப்பி ஞான சிதையில் உட்கார வைங்க. வரதானம் பாபா சொல்கிறாரு,
அனைத்து பாவ எண்ணங்களிலும் விடுபட்ட சுயநலமற்ற நிலையிலிருந்து சேவை செய்யக்கூடிய வெற்றியின் சொரூபமாகுங்கள். அதுக்கு விளக்கம், சேவையில் வெற்றி அடைகிறதுக்கான ஆதாரமே சுயநலமற்ற சேவை, சுயநலமற்ற மனநிலை இருக்கிறது தான், பாவங்களற்ற எண்ணங்கள் இருக்கிறது தான் இல்லையா? சுயநலமும் ஒரு பாவம்தான். ஸோ எந்த விதமான பாவ எண்ணம், வெறுப்பு எண்ணம், வீண் எண்ணம் எதுவும் இல்லாமல் சேவை செஞ்சால் வெற்றி அடைவீங்கன்றார். அப்போ என்னது? சுபபாவனை மட்டும் இருக்கணும், அப்போ தான் வெற்றி அடைய முடியும். யார் இந்த நிலை இருக்குதோ, யாருக்கு அவங்க திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்து சேவை செய்வாங்க. அதனால் மற்றவர்களும் அவங்கக்கிட்ட திருப்தியாக இருப்பாங்க. கூட சேர்ந்து சேவை செய்கிறவங்களும் சரி, நம்ம யாருக்கு சேவை செய்கிறோமோ அவங்களும் சரி, தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவாங்க. சேவையின் குழுவாக சேவை செய்யும்போது கண்டிப்பாக விதவிதமான சூழ்நிலை உருவாகும், பிரச்சனையும் உருவாகும், என வெவ்வேறு கருத்துக்கள் உண்டாகும். சூப்பரான பாயிண்ட் சொல்கிறார் பாருங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். உங்களுக்கே குழம்பிடும், ஒருத்தன் இது ஸ்ரீமத்துனுவான், ஒருத்தன் இது ஸ்ரீமத்துவான், எதுடா ஸ்ரீமத்துன்னு ஆயிடும். அந்த நேரத்தில் இத்தனை விதமான கருத்துக்கள், இத்தனை விதமான பாபா குழந்தைங்க கிட்ட இருந்து வருதுன்னு குழப்பம் அடையாதீங்க. நான் யார் சொல்கிறத கேட்கறது, யார் சொல்கிறத கேட்காம இருக்கிறதுன்னு நினைக்காதீங்க. பகுத்தறியும் சக்தி இருக்குல்ல, எப்படி முடிவெடுக்கணும், முடிவெடுக்கும் சக்தி இருக்குல்ல. சுயநலம் இல்லாமல், மற்ற எந்த வீண் எண்ணமும் இல்லாமல் முடிவெடுங்க. சுயநலம் இல்லாமல் இல்லையா? ஒரு விஷயத்தில் எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் இருக்குதா அந்த சேவை? அவங்க சொல்கிற விஷயத்தில் சுயநலம் இல்லாமல் இருக்குதா? எனக்கும் சரி, அவங்களுக்கும் சரி, அப்படி முடிவெடுங்க. இதனால் நன்மை தான் இருக்குதா பலருக்கு? அதுதான் சரியான முடிவு. ஸோ மற்ற எண்ணம் இதனால் இதாகும் அதாகும் அதெல்லாம் கிடையாது. இங்கே நன்மை இருக்குதா, அதை பண்ணணும். அப்போ மற்றவர்களுக்கும் வீண் எண்ணம் வராது இல்லையா? நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமானதாக இருக்கக்கூடாது. அதுதான் சுயநலம்ன்றது. அது இருக்கக்கூடாது. அது பொதுநலமுடையதாக, அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்குதான்னு செக் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மற்றவர்களுக்கும் வீண் எண்ணம் வராது. இல்லாட்டினா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ நீங்கள் அந்த மாதிரி சுயநலமில்லாத ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வெற்றியின் சொரூபமாக முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னென்னா, நாங்கள் ஸ்டாலில் சேவை செய்யும் பொழுது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் ஒரு படத்துக்கு ஒவ்வொருத்தர் இருந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும், அல்லது ரிப்பீட் ஆகிறதா இருக்கும். ஸோ கடைசியாக முடிக்கும்போது பார்த்திங்கன்னா யாருக்கும் ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு எல்லாரையும் உட்கார வச்சு எடுத்துடுறேன் பிரதர், அடுத்தது நீங்கள் அதே மாதிரி எடுங்க. ஐயோ அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார். ஒரு காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தார் அந்த சகோதரர். ஸோ அப்போ அந்த பிரதருடைய அம்மாவே என்ன சொன்னாங்கன்னா, சரவணம் பிரதர் நீங்கள் சொல்கிற மாதிரியே எடுங்க. அவன் ஒரு படமாக எடுத்துக்கிட்டோம். அவங்ககிட்ட வரவங்க ஒரு 2-3 பேர் வருவாங்களே, அவங்க எடுத்துகிட்டு இருக்கட்டும். மற்றவங்க அப்படி இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு நீங்கள் தனியாக இல்லை, அதே தான் அந்த படம் இருக்கும். எல்லா படத்துலையும் ஒன்று ஒன்றா நானே சொல்லிக்கிட்டு இருப்பேன், அதையும் எடுங்க. அவன் தனியாக சொல்கிறதே பழக்கப்பட்டிருக்கான், அவனும் அதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாங்க. என்ன மாதிரி முடிவு இல்லையா? ஸோ என் பையன்தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அங்கேயும் திருப்திப்படுத்தினாங்க, இங்கேயும் திருப்திப்படுத்தினாங்க. நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி முடிவு எடுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் வெற்றியின் சொரூபமாவீங்க. ஆசீர்வாதம் கிடைக்குது இல்லை, எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எடுக்கிற முடிவு மற்றவர்கள் மனதை நோகடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்லோகன்.
இப்போ உங்களுடைய சக்தியை கொடுத்து மற்றவர்கள் புத்தியை மாற்றக்கூடிய சேவை செய்யுங்க. அப்போ எந்த அளவுக்கு சக்தி ஸ்வரூபமாக நீங்கள் இருக்கணும் இல்லையா? வாய் மூலமாகலாம் சொல்லி பார்க்குறோம், மாறலையே. அப்போ சக்தியின் மூலமாகவே மாற்றக்கூடியதும் பண்ணுங்க அப்படிங்கிறார். கடைசி நேரத்தில் இந்த சேவை தான் இல்லையா? அதுதான் உங்களுக்கு டச் ஆகும். ஒரு பக்கம் தண்டனை இதெல்லாம் இருந்தால் கூட அந்த நேரம் நீங்கள் கொடுக்குற சக்தியும் வேலை செய்யும். அந்த சேவையை தொடங்குங்கன்றார். 1969க்கு முன்னாடியே தொடங்குங்கன்னார். ஸோ அப்படி இல்லாட்டினாலும் இன்றைக்காவது தொடங்க ஆரம்பிங்க. ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.